வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜி. இன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் இருக்கும் திரைப்படம் கார்மேனி செல்வம். இந்த திரைப்படம் அப்படி என்ன சொல்ல வந்தாங்க, இந்த திரைப்படத்தில் அப்படி என்ன இருக்குது, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டு அப்பப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதா நாளைக்கு ரிலீஸ் ஆகுதான்னு சொல்லி ரிலீஸ் டேட்டு கொடுத்து இந்த திரைப்படத்தோட எதிர்பார்ப்பே நமக்கு போயிடுச்சு. ஆனால் இந்த திரைப்படத்தில் சொல்ல வந்ததையாவது கரெக்டாக சொல்லுவாங்களா இல்லையா? இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்துல சமுத்திரக்கனி, கௌதம் வாசுதேவன், கார்த்திக் குமார், லட்சுமி பிரியா, அபிநயா மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் கார்மேனி செல்லும். இந்த திரைப்படத்துல தயாரிப்பு அருள் ரங்கராஜலு. இந்த திரைப்படத்தோட ரைட்டர் டைரக்டர் ராம் சக்கீர். இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னா, கதாநாயகன் சமுத்திரக்கனி, அவருக்கு ஒரு பையன் ஒரு மனைவி இருக்காங்க. அவர் சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க. மனைவி இவர் சம்பாதிக்க பணத்தை எல்லாத்தையும் எடுத்து திருப்பதிக்கு போனால் கூட உண்டியில் போட்டு வைப்பாங்க. வீடு கட்டுறதுக்கு உண்டியில் போட்டு வைப்பாங்க. ஏன்னா அந்த பீச்சோடமாக இருக்கிற ஒரு வீடு எப்படியா கட்டணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சேர்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சமுத்திரக்கனி சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் சேர்த்து வைப்பாங்க. ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. ஆனால் சமுத்திரக்கனி நம்ம கௌதம் வாசுதேவன் வீட்டில் தான் டிரைவராக இருப்பார். அவர் டிரைவராக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு ஒருத்தனாக தான் அவங்க எல்லாமே பார்ப்பாங்க. அதாவது இவரையும் சரி இவர் குடும்பமும் சரி ஒன்றா தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆனால் கதாநாயகியை பொறுத்த வரைக்கும் இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகனை எப்போ பாரு போட்டு ஒரு சித்திரவதை பண்ணுவாங்க. ஏன்னா அது சிக்கனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி இவரோட குடும்பம், கதாநாயகனோட தங்கச்சியோட குடும்பம் என்னன்னா, அவங்க கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்காங்க. இவர்கிட்ட தான் போய் அப்பப்போ மச்சாங்கிட்ட தான் போய் கடன் வாங்கிடுவாங்க. இவர் சீர் செய்யும் போது நம்ம நல்லா இருக்கும்போது சீர் செய்யலாம், ஒரு 5000 தேவையில்லை அப்படின்னு சொல்லி கதாநாயகன் சமுத்திரக்கனி சொல்லுவார். இவங்க கேட்கவே மாட்டான். ஆனால் எதுவுமே 5000 ரூபா கொடுத்ததுக்கே கதாநாயகனோட தங்கச்சி இது என்ன செய்யுது, ஏன் இப்படி என் மானத்தை வாங்குறீங்க, அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாரு பொழுது, கழுத்துலலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் சீர்வசம் செய்ததை தூக்கி போட்டு நாங்களே ஒரு சீர்வசம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவன் பணத்தை கொடுத்து அசிங்கம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் கதை சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரிலாம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்றாரு சமுத்திரக்கனி. ஆனால் தான் புருஷங்காரன் யாரோட தன்மானம் போகக்கூடாது, அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கதாநாயகி, அதாவது இவரோட மனைவி. எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கௌதம் வாசுதேவன் என்ன பண்ணுறாரு, விட்டுட்டு அவர் ஃபாரின் போகிறாரு. அவர் ஃபாரின் போகும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்ச கார், அந்த காரை இவர்கிட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிறாரு. ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த காரை இவர் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா ட்ராவல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாரு, கால் டாக்ஸியாக எடுத்து ஓட்டுறாரு. நம்ம ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பணம் கஷ்டம் ஒரு சூழ்நிலை வருது. அந்த பணம் கஷ்டம் வரும்போது இவர் பணம் எடுத்து கொடுப்பார். நான் 1 மாதம் ஆகும் செல்வம், 1 மாதம் ஆகும், எப்படி நீ கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு பணம் கொடுக்கும்போதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமுத்திரக்கனி அவாய்ட் பண்ணுவார். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த காரை அவர் கால்டாக்ஸை யூஸ் பண்ணுறாரு. அது மூலமாக நிறைய பாடத்தையும் கற்றுக்கிறாரு. இதுக்கப்புறம் வாழ்க்கைன்னா என்னன்ட்டு கார்த்திக் குமார் ஒரு கேரக்டர் வரும். அந்த கார்த்திக் குமார் கேரக்டர் வந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம், எப்படி நம்ம கடன் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடனே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இவங்க மனைவி. ஆனால் இவர் நேருக்கு மாறாக தேவையில்லாமல் ஆடம்பரத்தை நோக்கி பயன்படுத்துவார். கிரெடிட் கார்டெலாம் வாங்க மாட்டார், கிரெடிட் கார்டு வாங்குவார், கடனை வாங்கி கடன் இது பண்ணுவார். ஆடம்பர பொருள், டிவி, கேமு என்னென்னமோ சொல்லி வாங்கி இது பண்ணுவார். அந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் அவர் கடனில் போய் விழுந்தாரா இல்லை வெளியில் வந்தாரா? ஃபாரின் போன கௌதம் வாசுதேவன் திரும்பி இந்த காரை கேட்டாரா இல்லையா? அப்படிதான் திரைப்படத்தோட 2 ஹவர் 20 நிமிஷம் படம். இந்த 2 ஹவர் 20 நிமிஷம் இந்த திரைப்படத்தில் சொல்ல வந்த பதிவு, கதை எல்லாமே ரொம்ப நல்லா அழகாக சொல்லியிருக்காங்க. பார்க்காத கதைன்னு சொல்ல முடியாது, நிறைய திரைப்படத்தில் பார்த்துட்டோம். ஸோ ஆனால் இந்த திரைப்படத்தில் ஸ்க்ரீன் பேல கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் மைனஸ் சொன்னால் என்னென்னா, படம் ஸ்லோ, தேட்டரில் அப்படியே ஆமை எப்படி நவருமோ அது மாதிரி நவுறுது. தேட்டரில் அப்படியே கை வச்சுக்கிது கோட்டோட தூங்கினா மாதிரி இருக்குது.
அப்படி வந்து இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படி வருது. சும் சம் டங் 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 டங்னு வருது. என்னங்க இது? இப்படிலாம் படம் எடுத்தாங்கன்னா காசு கொடுத்து வாங்கணும். என்ன பண்ணுவான் பப்ளிக்கு? இதோ குடும்ப கஷ்ட சூழ்நிலையில அவன் வருவான், சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சிட்டு போலாம் தருவான். இதோ கொஞ்சம் மெசேஜ் வச்சுருந்தா அதை வந்து நம்ம சிந்திச்சு பார்ப்பான். இப்படி ஒரு ஸ்லோ மோஷன் ஆனால் தியேட்டரில் வந்து போயிடுவாங்க. என்ன ஒன்றே ஒன்றா, வெயிலுக்கு ஒரே வெயிலுக்கு பயங்கரமாக இது வெப்பம். ஸோ அந்த வெப்பத்துக்கு பயந்துடுவோன்னா காசு கொடுத்துட்டு ஒரு 2 ஹவர் 20 நிமிஷம் போய் ஏசியில் உட்காரலாம்ப்பா, முடிஞ்சா படத்தை பார்ப்போம், இல்லை தூங்கிட்டாவது வருவோம் அப்படின்னு சொல்கிற ஆடியன்ஸோட சில பேர் வருவாங்க இந்த திரைப்படத்தில். அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம். திரைப்படத்தை சொல்ல வந்தாங்க, இந்த திரைப்படம் வந்ததுக்கு அப்புறமாவது சென்னையிலேயே இருந்தால் தான் நல்லது, குடும்பத்தை விட்டு நம்ம போகக்கூடாது. குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போனால் அந்த வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தை யார் பார்த்துப்பா, நம்ம குடும்பத்தை பார்க்க முடியலையே, செல்ஃபோனால் என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த திரைப்படத்தோட அங்கங்கே காட்டுற சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சமுத்திரக்கனி நல்லா அழகாக நடிச்சிருக்காரு. கௌதம் வாசுதேவன் சொல்லவே தேவையில்லை, அவரோட வாய்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த படத்தில் அவர் வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலாக ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அவரோட மனைவியோட கதாபாத்திரம் நம்மளோட மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் மனைவிக்கு என்ன நடந்தது சொன்னதுக்கப்புறம் நம்ம யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஹார்ட்டை டச் பண்ணுறோம். அந்த மாதிரி சீக்வன்ஸ் அந்த திரைப்படத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படத்தில் பாட்டு நம்ம கேட்குறத விட ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம் அந்த பாட்டு வந்து பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்குது. இந்த திரைப்படத்தை வந்து ஒரு தடவை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த திரைப்படம் வந்து லேகை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா, படத்தோட லென்த்தை கம்மி பண்ணாங்கன்னா, இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தடவை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம் தான் கார்மேனி செல்வம்.